நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வருமான வரி செலுத்துவோருக்கு புதிய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மத்திய பட்ஜெட்டில் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் வருமான வரியில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு மட்டுமே இந்த சலுகைகள் கிடைக்கும். பழைய வரி விதிப்பு முறையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தற்பொழுது வருமான வரி கணக்கை 2 முறைகளில் தாக்கல் செய்ய முடியும். பழைய வரி விதிப்பு முறையின்படி பல்வேறு முதலீடுகளுக்கு வரி சலுகைகளை பெற முடியும். அதே நேரத்தில் அந்த நடைமுறையில் ஒவ்வொரு ஸ்லாப் எனப்படும் வரி அடுக்கிலும் விதிக்கப்படும் வரி விகிதம் அதிகம். ஆனால் புதிய வரி விதிப்பு முறையில் வரி அடுக்கும் அதிகமாக இருக்கும், வரி விகிதமும் குறைவு. அதே நேரத்தில் இதில் வரி சலுகைகளை கோர முடியாது. கடந்த நிதியாண்டில் 8.61 கோடி பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதில் 2/3 பங்கினர் புதிய வரி விதிப்பு முறையின் கீழே கணக்கு தாக்கல் செய்துள்ளனர். தற்போதைய நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வருமான வரி விகிதத்தில் சில சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. இவை புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் கணக்கு தாக்கல் செய்வோருக்கு மட்டுமே கிடைக்கும். இதன்படி நிரந்தர வரி கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல ஓய்வூதியதாரர்களுக்கான நிரந்தர வரி கழிவு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி சலுகைகளால் 4 கோடி சம்பளதாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 17,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மேலும் இந்த புதிய சலுகைகள் நடப்பு நிதியாண்டு வரி கணக்கு ஆண்டுக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா வருமான வரியில் சில சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சலுகைகள் புதிய முறையின் கீழ் வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. பழைய முறையின் கீழ் வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம புது முறையின் கீழ் தாக்கல் செய்யறப்போ நிரந்தர வரி கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல ஓய்வூதியதாரர்களுக்கான நிரந்தர வரி கழிவு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.